பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ ஃபர்ஸ்ட் பூமி எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா, ஆவியானவர் அந்த இடத்துல உலாவுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆவியானவர் அந்த வெறுமையும் ஒழுங்கின்மையுமான இடத்துல உலாவுனதுக்கு அப்புறமா வார்த்தையை கொடுக்கிறாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கிறவர், வார்த்தையை உச்சரித்தவர், வார்த்தையை கொடுத்தவர் அடுத்த லைன்லயே வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறார். சொன்னவர் நிறைவேற்றுகிறார். எப்போனா ஆவியானவர் உலாவும் பொழுது அவர் உரைத்த வார்த்தையை சொன்னவர் நிறைவேற்றுகிறார். இன்னைக்கும் உங்களோட வாழ்க்கையில வெறுமை, ஒழுங்கின்மை இருக்கு. படிக்கும் போது ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு. எஃபர்ட்ஸ் போடுறேன், மார்க் வரல. பிஸ்னஸ்லயோ நான் உழைக்கிறேன், அதுக்கு ஏத்த ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. ஒரு வெறுமை இருக்கு, ஒரு ஒழுங்கின்மை இருக்கு. இன்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க முடியல. பிஸ்னஸ்ல இந்த பிளானை நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. இந்த ஒழுங்கின்மை அண்ட் வெறுமைக்கு காரணம் ஆவியானவர் அந்த இடத்துல உலாவல. நீங்க உலாவ விடல. ஆவியானவரை நீங்க உலாவ விடல. நார்மலா நம்ம யாரை வீட்டுக்குள்ள விடுவோம்? உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பர்சனை நீங்க வீட்டுக்குள்ளேயே விடுவீங்க. இப்ப கதவுக்கு வெளியில நின்று ஒரு பர்சன் கதவை தட்டுறாங்க. தட்டும் போது அந்த பர்சனை உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியில வச்சே பேசிட்டு அனுப்பிடுவீங்க. நல்லா தெரியும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? உள்ள பிரவேசிக்க வைப்பீங்க. இதுதான் கொலோசையர் 1:10 தெளிவா போட்டிருக்கு. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்கு இருந்தாதான் அவர் தட்டும் பொழுது நீங்க அவரை உள்ள பிரவேசிக்கவே வைக்க முடியும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதப்போ அவரை நீங்க எப்படி உள்ள கூப்பிடுவீங்க? அவரையும் நீங்க ஒரு வெளியில உள்ள ஆள் போல நினைச்சிட்டு வெளியிலேயே பேசிட்டு அனுப்பிடுவீங்க. தட் இஸ் வெரி ராங். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஏன் உலாவுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சத்துருக்களை உங்க கையில கொடுக்கறதுக்கு தான் உலாவுறாரு. அவர் உலாவணும் அப்படின்னா நீங்க இருக்கிற இடம் பரிசுத்தமா இருக்கணும். அசுத்தத்தை கண்டு கர்த்தர் விலகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இருக்கா, அசுத்தம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க சோதித்து பாருங்க. 3 விஷயங்களை பார்த்தோம். கர்த்தரை அறியணும், அவரை பிரவேசிக்க வைக்கணும், அவரை உலாவ விடுறதுக்கு நம்மளுடைய பாளையமாகிய வீடு பரிசுத்தமா இருக்கணும். இது 3மே ஒரு ஆவி நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா இது 3மே நம்ம கிட்ட இருக்காது. வாசிங்க. ஹோசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். வேசித்தன ஆவி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க கர்த்தரை அறிய மாட்டீங்க. அவரை அறியாதப்போ எப்படி நம்பர் 2 அவரை பிரவேசிக்க வைக்கணும் அதை செய்வீங்க? அவர் தெரியாதவர் தானே உங்களுக்கு இப்போ. அப்ப நீங்க வெளியில வச்சே பேசி அனுப்பிடுவீங்கல்ல. அவரை அறிந்து கொண்டால்தான் பிரவேசிக்கவே வைக்க முடியும். வேசித்தன ஆவி இருந்தால் தேவனை அறியீர்கள். வசனம் தெளிவா சொல்லுது. அடுத்தது, கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். உங்ககிட்ட ஒரு அசுத்தம் இருக்கு, நீங்க பரிசுத்தமாகணும், அந்த விஷயத்துல நீங்க உங்களை திருத்திக்க மாட்டீங்க. அது எப்போ அப்படின்னா வேசித்தன ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் திருத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வராது. சோ வேசித்தன ஆவி உங்களுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள்.
வேசித்தன ஆவி உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் தேவனை அறிய மாட்டீர்கள், அவரை பிரவேசிக்க வைக்க விட மாட்டீர்கள், அவர் உலாவுவதற்கு அசுத்தமா இருக்கிற கிரியைகளை திருத்த மாட்டீர்கள். இன்னைக்கு சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உலாவுவதற்கு ஏற்ற சிச்சுவேஷன்ஸை நாம அவருக்கு வாய்க்கு பண்ணி தருவோம். நாம கர்த்தரை அறிகிற அறிவுல விருத்தி அடைவோம், அவரை உள்ள பிரவேசிக்க விடுவோம், அவர் உலாவுவதற்கு நம்மளுடைய பாளையத்தை பரிசுத்தமாக்கி தருவோம். அப்பொழுது நம்மளுடைய சத்துருக்களை நம்மளுடைய கைகளுக்கு அவர் ஒப்பு கொடுப்பார். நம்மளுடைய வெறுமையான வாழ்க்கை, வனாந்திரமான வாழ்க்கை, ஒழுங்கின்மையான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். God bless you.